டெஃபினட்டாக வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டால் அதை வந்து வேகப்படுத்துறதுக்கு இந்த உணவுகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். கால்சியம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து விட்டமின் டி ரொம்ப முக்கியங்க. விட்டமின் டி இல்லைனா வந்து நம்மளுக்கு எவ்வளோ தான் கால்சியம் எடுத்துட்டாலும் அதில் பெருசாக யூஸ் இல்லை. உதாரணத்துக்கு இது வந்து ஒரு டைரக்டான ஆக்ஷன் இல்லைனா கூட இது வந்து என்ன பண்ணுதுன்னா விட்டமின் டி வந்து நம்ம உட்கொள்கிற கால்சியம் வந்து கட்டில் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியமையும் ஃபாஸ்பரஸையும் வந்து நம்ம போனில் டெபாசிட் பண்ணி போனை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அது உதவுது. இந்த கால்சியமோட அப்சார்ப்ஷனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு 15% 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இந்த விட்டமின் டி. என்னன்னு கேட்டோம்னா உணவுகளில் வந்து விட்டமின் டி சோர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. குறிப்பாக வந்து சன்லைட்டில் தான் அது அதிகமாக வரும். அதுவும் குறிப்பாக வந்து காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரையும் இருக்கக்கூடிய உச்சி வெயிலில் தான் அந்த அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அந்த பி ரேஸ் வந்து நம்ம தோள்களில் பட்டு தோள்களில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிட்னிலையும் லிவர்லையும் போய் ஆக்டிவ் ஆகி நம்மளுக்கு பிளட்ல கலந்து நம்மளுக்கு இந்த கால்சியம் வந்து அப்சார்ப்ஷனாக உதவி பண்ணுது.